பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, இந்த தேவனுடைய வசனமாகிய இந்த கண்ணாடியை உற்று பார்க்கிறதுனாலே மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை பார்க்க பார்க்க, உற்று பார்க்க, இந்த உலகமே கண்டு வியந்து போகிறத்தக்க ரீதியிலே அவர் எப்படி இருக்கிறாரோ வண்ணமாகவே நீங்கள் மாற முடியும். ஆக ஒவ்வொரு வாரமும் நான் இங்கே ஒரு மாபெரும் உருமாற்றம் என்ற தலைப்பின் கீழாக தொடர் போதனையாக நாம் பார்த்து வரும். முதலாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டு ஹோலினஸ், எப்படி இந்த பரிசுத்தத்திலே நாம் உருமாற்றம் அடைய முடியும் என்பதை நாம் பார்த்தோம். இரண்டாவது பகுதியாக ஆவியின் கனியை கொண்டு நாம் எந்த விதத்தில் அவரை போல் இருக்க முடியும் என்பதை தொடர்ந்து காட்டி வந்தேன். இப்பொழுது வெளிப்புறமாய் இந்த உலகத்திலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த நிலையிலிருந்து எல்லா விதத்திலும் ஆவி, ஆத்மா, சரீரம், உங்கள் வேலையிலே, உங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் நீங்கள் முன்னேறி வெற்றி உள்ளவர்களாக, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எப்படி வெற்றி உள்ளவராக இருந்தாரோ அதுபோல நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்கும்படி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மறுரூபமாகுங்கள். எவ்வளவு காலம் நாம் பழைய மனதோடு இருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக பரலோகம் போயிடும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் காலங்களிலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமானால், படிக்கிற பிள்ளைங்கனால சிறந்து இருக்கணும்னா, உங்கள் குடும்பத்திலே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், சாதகமான சூழ்நிலை இல்லாவிட்டாலும் நீங்கள் ஜெயித்து முன்னேற வேண்டுமானால், பழைய மனதோடு கூட பயமான தாழ்வு மனப்பான்மையோடு, முடியாது என்கிற எண்ணத்திலே, கவலையிலும் பயத்திலும் பழைய எண்ணங்களால் நிறைந்திருக்கும் பொழுது வாழ்க்கையிலே முன்னேற முடியாத ஒரு நிலை உண்டாகிறது. முக்கியமாக கவனிக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேகருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாதனால அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நிறைய கட்டுகள், பிசாசு, இதனால தான் என்னால் முன்னேற முடியல, நிறைய ஆவிக்குரிய சபையில் அதை சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்கு பதிலாக அவங்க என்ன உத்து பார்த்தாங்கன்னா, பல சொன்ன காரியங்களை உற்று பார்த்தார்கள். பிசாசு கட்டி இருக்கிறதாக, மந்திரம் யாரோ பண்ணது போல பிற்போக்கான காரியங்களையே அவர்கள் கவனிக்க தொடங்கினார்கள். ஆனால் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இங்கே சொல்லும்போது சொல்லுகிறார் 18வது வசனத்திலே, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம். ஏன் தேவனுடைய வசனத்தை உற்று பார்க்க சொல்கிறார்? நாம் பயத்தை பார்க்கிறதல்ல, கவலையை பார்க்கிறதல்ல, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை உற்று பார்த்து கொண்டிருக்கிறதல்ல. எல்லாமே மாறும். பகனாலப்பா சிரிச்சு சொல்லுங்க, எல்லாமே மாறும். நான் திரும்ப சொல்றேன், நீங்க பயப்படுறது ஒண்ணுமே வராது. இப்படியே பயந்துகிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஒரே தேக்கமான நிலை இல்லாதபடி முன்னேறி நீங்கள் போக வேண்டுமானால் நம்முடைய எண்ணங்கள் மாறணும். சில பேருக்கு பயம், பழைய காரியம் வந்துருமா, பழைய வியாதி வந்துருமா, குடும்பத்தில் இப்படி இருக்கே, இந்த சூழ்நிலைகள் மாறுமா, ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த உலகத்திற்கு ஜனங்கள் அப்படி பார்க்கலாம். ஆனால் என்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்களோ, உலக மக்களைப் போல நீங்கள் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை என்ன, பிரியம் என்ன, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று சொல்லி யார்கிட்ட போய் நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. பகுத்து அறியத்தக்கதாக உங்களுடைய மனம், பார்க்கலாம் சொல்லுங்க, உங்களுடைய மனம், திரும்ப சொல்லுங்க. அப்ப தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறியும்படி பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். உங்க மனசை எப்படி புதிதாக்குறது சொல்லும் போதுதான் பவுல் சொல்கிறாரு, தேவனுடைய வசனத்தை உற்று பாருங்கள். ஏன் அதை பார்க்கிறோம்? பார்க்கும்போது எண்ணங்கள் மாறுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நாம் ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிற நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது எப்படி பேசுறான்னு பாருங்க. 8ஆம் அதிகாரம் 5வது வசனம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
சிந்திக்கிறாள் சொன்னால் யோசிக்கிறது. நம்ம எப்படி மனசில் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா ஆவிக்குரியவர்களா என்ற ஒரு வித்தியாசத்தை பவுல் காட்டுறார். என்னத்தை யோசிக்கணும், நான் எப்படி யோசிக்கணும், எதை நான் உற்று பார்க்கறது. ரொம்ப அருமையான காரியம் 2வது வசனத்திலே சொல்லுகிறார். 3வது வசனத்திலே மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி. எல்லாம் சொல்லுவோம், தேவனே செய்யும்படி. இப்ப கவனிப்போம். தேவனே சில காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியம் சொல்லுச்சு. நியாயப்பிரமாணம் அல்லது நியாயம் பிளஸ் பிரமாணம் சொன்னா ஒழுங்காக நடக்க சில கட்டளைகள், 10 கட்டளையை சுருக்கமாக சொல்ல போனா கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளை என்ன சொல்லுச்சுன்னா, நான் செய்ய வேண்டியதை எனக்கு சொல்லுச்சு, இதை செய் அதை செய், இதை செய்தாதான் உனக்கு ஆசீர்வாதமான. இப்போ புது உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய ரீதியிலே ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, பழைய உடன்படிக்கையின்படி யோசிக்காம எந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ அந்த நியாயப்பிரமாணம் அவர்களை விடுதலை செய்யல, அவர்களை ஆக்கினைக்குள்ள தீர்த்தது. எத்தனை பேர் எங்க இருக்கீங்க, கவனிக்கிறீங்களா? பக்கத்தில் நல்லா கவனிங்க. அந்த கட்டளை ஒவ்வொரு தடவையும் நீ செய்யணும், நீங்க செய்யணும், செய்யலன்னா உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமை பாரு. அந்த கட்டளை அவர்கள் கை கொள்ள முடியல, அந்த கட்டளை ஒன்றும் செய்ய முடியல. அந்த கட்டளையால் நமக்கு கிடைச்ச பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை குறித்த ஒரு அறிவு தான் கிடைச்சது. மாறாக இந்த கட்டளை நம்மை விடுதலை ஆக்கல, ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தல, ஜீவனுக்கு நேராக நடத்தல, அது மரணத்துக்கு நேராக நடத்திடுச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு பவுல் ரொம்ப கவனமா லெட்டர் எழுதுறார். நீங்க திரும்பவும் பழைய உடன்படிக்கையில போயிடாதீங்க. உங்கள் சிந்தனைகள் எப்பொழுதுமே நான் தகுதியற்றவன், இனி தேவன் எனக்கு எப்படி கொடுப்பார், நான் சரியில்லையே, நான் சரியில்லையே. கத்த சொல்றார், உன்னை பத்தி நான் இப்ப பேசவே இல்லைன்றார். எனக்கு ஏற்கனவே தெரியும் உன்னுடைய நிலைமை என்ன, உன் பலவீனம் எனக்கு தெரியும். அவருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்குது. வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, என்னுடைய பார்வையில் எல்லாமே நிர்வாணமா இருக்குன்றாரு. என்ன, அதாவது ஒண்ணுமே என்னால மறைக்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு எல்லாமே தெரியுது. மற்றவங்க எல்லாரும் முன்னாடியும் மறைச்சிடலாம், நம்ம அமைதியா இருக்காங்க பாருங்க, எல்லாரும் முன்னாடியும் மறைச்சிடலாம், நல்லது மாதிரி காட்டலாம், நான் ஒழுங்கு, நான் சரின்னு. அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு வீட்டில் 8 பேர் இருந்துட்டாங்கன்னா 8 பேருக்கு அந்த 8 பேர்ல நீங்க 8 பேர்கிட்ட நல்ல பேர் வாங்குறீங்களான்னு பாருங்க. ஏன் 8 பேர், 3 பேர் வைங்க, ஏன் 2 பேர் வைங்களேன். கணவன் மனைவி, வேற ஒன்றும் வேணாம். கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வராமல் இருக்குதா? தெரிஞ்சா கூட கம்னு இருப்பாங்க, முடியல, அங்கேயே பிரச்சனை. அவங்க ஒவ்வொரு நாளும் உனக்கு தப்பு சொல்றாங்க, நீ செய்தது தப்பு, அது தப்பு. அவர் சொல்றார், நீ செய்தது தப்பு, நீ செய்தது தப்பு. ஆக ஒரு காரியம் தெரியுது, நமக்கு சில காரியங்கள் நம்மளால செய்ய முடியல. அதனால நீங்கள் ஜெபிக்க போகும்பொழுதும் தேவனிடத்தில் கேட்கும் பொழுதும் நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயம், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை. எனக்கு பதில் கிடைக்குமா, நான் சரியில்லையே. என் மனைவியே சொல்றா நான் சரியில்லைன்னா அப்புறம் எப்படிங்க? கர்த்தருக்கு தெரியாதா நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன்? பெற்றோர்கள் சொல்றாங்க, என் பிள்ளைங்களுக்கு கூட தெரியுது, ஏன்னா ஒரு கோபம், நான் இப்படி இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது தகுதி இல்லாத நிலையில் நான் போய் எப்படி ஜெபிக்கிறது? இதனுடைய விளைவினால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுக்கும் தேவனுக்கு நடுவே யாராவது ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க கேட்டாங்க. இப்ப பவுல் ரொம்ப கவனமா எழுதுறார், என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்க யோசனையை மாற்றணும். பகல் சொல்லுங்க, யோசனையை மாற்றணும். இனிமேல் நீங்கள் மாம்சத்தின்படி யோசிக்காமல், என்னுடைய மாம்சத்தினாலே நான் வாழ்ந்தேன், என்னால நான் அதை செய்யல, இதை செய்யல, அதனாலதான் கர்த்தர் என்ன தண்டிச்சிருக்கிறாரு, எங்க குடும்பத்துல சாபம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணி சொல்றாங்க தெரியுங்களா? தாத்தா சாபம் இருக்குன்றாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது இருப்பதற்கு பிசாசு அவர்களை குற்றப்படுத்தும்படி நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து காட்டும் பொழுது ஒரு நல்ல செய்தியை சொல்றாரு. நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி. எல்லாம் சொல்லுங்கள், தேவனே செய்யும்படி. இந்த உலகத்துல நமக்கு யாரும் இவ்வளவு பெரிய நன்மையை செய்யலைங்க. விவரிச்சு சொல்றேன், உங்க அப்பா, உங்க அம்மா, உன் சொந்த ஜனம், உன் கணவன், உன் மனைவி செய்ய முடியாததை இந்த உலகத்தில் தேவனே செய்யும்படி ஒரு அருமையான காரியத்தை சொல்கிறார். அவர் என்ன செய்தார்னா, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும்
பாவத்தை போக்கும் பலியாகும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். எந்த பாவம் நான் தகுதி இல்லை என்று நான் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆக்கினையை கொடுத்ததோ அந்த பாவத்தையே போக்கும்படி, எடுத்து போடும்படி, பாவம் அல்லவா நமக்கு நன்மையை கொடுக்காமல் செய்தது. ஒரு மனிதன் செய்த பாவத்தினால் அல்லவா வேதம் சொல்லுகிறது தீமை உள்ளே வந்தது, மரணம் வந்தது, பாடுகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, துன்பங்கள் வந்தது. எவ்வளோ ஒரு ஒழுக்கமா வாழ்றாங்க சில பேர், ஆனா கூட பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நன்மைகள் இல்லை. அது பெரிய கேள்வி. என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ பாவம் செய்தியா செய்யலியான்றல, பாவம் உள்ள இருக்குன்றார். அந்த பாவத்தின் விளைவினால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே ஒரு காரியம் பிரவேசித்தது, தீமை பிரவேசித்தது, சாபம் பிரவேசித்தது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இப்போ நமக்கு ஒரு காரியம் நடந்திருக்குது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனின் ஆவியின் பிரமாணம் இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. மரணம் சொல்லும் பொழுது எல்லா விதமான தீமை. மரணம்னா ஒரு ஆள் செத்து விழுறதில்ல. எல்லாரும் மரணம்னா என்னன்னு தெரியும், சாவறதுக்கு முன்னாடி ருசிச்சிடுவாங்க. வீட்டில் கஷ்டம் துன்பம் வரும்போது சொல்றாங்க பாருங்க, செத்துட்டு இருக்கேன் நான், என்னால் தாங்க முடியல. இந்த மனைவியை சொல்லுது புருஷனை பார்த்து, உங்க கூட வாழ முடியலைங்க, செத்து ஒழிலாம் போல இருக்குது. அவரும் சொல்றாரு, நானும் செத்து ஒழிலாம் போல இருக்குது. குடும்ப கதைலாம் வருதுன்னு பார்க்குறீங்களா? வேலையில் கொஞ்சம் வேலை வாங்கினா சொல்றாங்க, சாகடிக்கிறான்டா நம்மளை போட்டு, தாங்க முடியல. அந்த தீமைகள் எங்க போனாலும் இந்த தீமைகள் வரும்போது, வியாதி வரும்போது சொல்றாங்க பாருங்க, எதுக்குங்க நான் இப்படி கஷ்டப்படணும், நாள்தோறும் செத்துட்டு இருக்கேன்றான். அப்ப தீமை, தீமை என்பது மரணமாய் இருக்கிறது. தரித்திரம் ஒரு குடும்பத்தில் வரட்டும், இல்லாமை வரட்டும், பணம் இல்லாத ஒரு நிலை உண்டாகட்டும், ஒவ்வொரு நாளும் சாவுறாங்க அவங்க. இப்ப இதை போக்குறதுக்கு, இதை எடுத்து போடுறதுக்கு நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சொந்த முயற்சி எடுத்து பார்க்கிறோம், மாடா உழைக்கிறோம், ரத்த வேர்வை சிந்துறோம். சுகமா வாழறதுக்கு ஒவ்வொரு நாளும் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா நிறைய எழுதுறான், இந்த காயை சாப்பிடுங்க அந்த காயை சாப்பிடுங்கன்னு. அடுத்த நாளே போடுறான், இந்த காயை சாப்பிடாதீங்கன்றான். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முட்டை நல்லதுன்றான், ஒரு நாள் முட்டை நல்லது இல்லைன்றான். நல்ல ஹெல்த்தாக வாழறதுக்கு சில டிப்ஸ் கொடுக்குறாங்க, அந்த டிப்ஸ் பிரகாரம் நீங்கள் வாழுங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறதுக்கு எத்தனையோ செய்தும் கூட வியாதி வந்திருக்குது. வியாதிகள் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அப்படியே பின்னி பிணைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கவங்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். உலகத்தில் வியாதிகள் இருக்கலாம், தரித்திரங்கள் இருக்கலாம், சமாதானம் இல்லாத நிலையா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது உலக ஜனங்களை போல் யோசித்து, எனக்கு அதுதான் ஆண்டவர், நான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல வாழுற வரைக்கும் கஷ்டம் ஒண்ணு இருக்குது பாருங்க, உபத்திரவம், அதுதான் நம்முடைய பங்கு. நிறைய பேர் சொல்றாங்க. இயேசுநாதர் சொன்னார், இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். தமிழ்ல பாருங்க என்ன மாதிரி எழுதியிருக்காங்க, புரியக்கூடாது யாருக்கும். உலகத்திலே உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்களா, என்னது, என்ன திடன் கொள்ளுங்கள், சந்தோஷமா இருங்கள். எதுக்கு உபத்திரம் வந்ததுக்கா? இல்ல இல்ல இல்ல, இந்த உலகத்தை ஜெயித்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, இயேசுநாதர் வந்து இந்த உலகத்தில் நம்ம கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபித்தாரா? இல்ல எதுக்காக அவர் இந்த சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, எந்த பாவம் நமக்கு தீமையை கொடுத்ததோ, எந்த பாவம் சாபத்தை கொடுத்ததோ, எந்த பாவம் இந்த தரித்திரமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததோ, வேதம் சொல்லுகிறது அவர் இந்த உலகத்திலே அந்த பாவத்தை, நடுவிலே இருந்த பாவத்தினாலே வந்த இந்த தண்டனையை, இந்த ஆக்கினியை நம்மை விட்டு அகற்றி போட்டார். நீங்கள் இயேசுவை சொந்த தெய்வமாக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு இனிமேல நான் சரியில்லை, நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒரு பாவி, எனக்கெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரான்னு யோசிக்காம, நான் செய்ய முடியாததை என் தேவன் செய்திருக்கிறார். பாருங்க, இதான் கிறிஸ்துவம் சொல்லி கொடுக்குது. நல்லா கவனிக்கணும். பழைய உடன்படிக்கை கொண்டு வந்து புகுத்திட்டாங்க உள்ள புதிய ஏற்பாட்டில். பழைய உடன்படிக்கையில, நம்ம உடன்படிக்கையில அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது, இதை கை கொள்வாயானால், இப்படி நடப்பாயானால் எழுதும் பொழுது அந்த வசனம் ஒவ்வொருத்தரையும் உங்களை குற்றப்படுத்துச்சு. அதுதான் பவுல் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லிட்டே வராரு. அதை பார்க்கும் பொழுது இந்த மரண ஊழியத்தை பெற்ற மோசே, அது ஆக்கினையை கொடுத்தது, அது நல்லதுதான், அது இருந்தது. ஆனா மரணத்தை கொடுக்க ஊழியமே அவ்வளவு மகிமையா இருக்குமானால், ஜீவனை கொடுக்கும் ஊழியம் எவ்வளவு மகிமையானது. இப்ப நீங்க எதை உற்று பார்க்கணும்னா, நான் என்ன செய்யலையோ, ஏன்னா நான் சொல்லி என்ன பார்க்காம, என்னக்காக ஒருவர் என்ன செய்திருக்கிறார்னு பார்க்கணும்.
பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உனக்காக ஒருவர் செய்திருக்கிறார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதது தேவனே செய்து முடித்தார். எல்லாம் சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்து முடித்தார். அப்போ அவர் சொல்றாரு, மாம்சத்தின்படி பலவீனமாயிருந்தோம், எத்தனையோ காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாதபடி நிலைமையில் இருந்தோம். ஆனால் இனிமேல் நீங்கள் யோசிக்கும்போது, பலவீனம் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, குடும்பத்திலே குறைவுகள் வரும்பொழுது, நீங்க யோசிக்கிறத மாத்தி சொல்லணும், இவ்வளவு நாள் நான் முயற்சி பண்ண இந்த கட்டளை என்னால் கை கொள்ள முடியல, ஆனா எனக்காக ஒருவர் செய்து முடித்ததனால வியாதியே இனி என் வீட்டில் வர உனக்கு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் யோசித்தால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஐயோ நான் பாவி, அதனாலதான் கர்த்தர் என்ன தண்டிக்கிறார் நினைச்சா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அப்படி மாம்சத்தின்படி சிந்தித்தால் உங்களுக்கு அந்த சிந்தை மரணத்தை கொடுக்கிறது, தீமையை கொடுக்கிறது. அந்த யோசனை உங்களுக்கு பெரிய அழிவை கொண்டு வருகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். நல்லா கவனிக்கிறாங்க. 1976 ரட்சிக்கப்பட்டேன். கத்தோலிக்கனா பிறந்தேன். நிறைய பாரம்பரியம் சொல்லி கொடுத்தாங்க, செய்தேன். ஆனா வசனத்தை ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரியனா ஆகும் பொழுது அந்த பாரம்பரியத்தை தூக்கி போடுறதுக்கு தைரியமா நாங்க செய்தோம். இப்போ பெந்தகோஸ்து அனுபவத்தில் வந்த பிறகு தவறான காரியங்கள் இருந்ததுன்னா அதை தைரியமா எடுத்து போட தெரியணும். எப்ப பார்த்தாலும் நான் பாவி, நான் செய்யல, இந்த வார்த்தையின்படி நான் குற்றம் உள்ளவன் என்று பிசாசு உங்களை குற்றம் படுத்த கூடாது. அப்படின்னா நம்ம என்ன வேணா செய்யலாம் சொல்லல. நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட யாராவது ஒருவரை நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட்ட கேட்டு பாருங்க, அவர் எப்ப பார்த்தாலும் பாவம் எப்ப செய்யலாம்னு அவர் சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருக்காரா? கிடையவே கிடையாது. அப்படி அவர் தேடிட்டு இருந்தாருன்னா அவர் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஆனா உண்மையா ரட்சிக்கப்பட்டவர் அவருக்குள்ள தேவனுக்கு பிரியமா வாழணும், நல்லா வாழணும்னு விரும்புறாரு. அப்ப நம்ம நல்லபடியா அவருக்கு பிரியமா உகந்த வாழ்க்கை வாழணும்னா உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். ஏதோ ஒரு மதம் விட்டு ஒரு மதம் மாறல, அல்லது கோயில வந்து ஞானஸ்நானம் பெற்றிருந்ததில்ல, உங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை வந்திருக்கிறது. அது என்னவென்றால் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவானவரே சில காரியத்தை நமக்கு செய்திருக்காது. என்னன்னா, பாவிகளாய் இருந்த நமக்கு இப்பொழுது வேதம் சொல்லுகிறார், பவுல் சொல்லுகிறார், இந்த பாவத்தை உள்ள எடுத்து தேவனுடைய நீதியை உள்ள வச்சிருக்கார். இப்ப நீங்கள் தேவ நீதியாக இருக்கிறீர்கள். பக்கத்துல ஆளை பார்த்து சிரிச்சு சொல்லுங்க, நல்ல முகத்தை பார்த்து சொல்லுங்க, இன்னொரு முகத்தை பார்த்து சொல்லுங்க. திட்டுறது ஒண்டி முகத்தை பார்த்து திட்டிடுவோம். பாருங்க, சுகம் கொடுக்கிறாருன்னு சொன்னா நம்புறாங்க, பாவத்தை மன்னிக்கிறார நம்புறாங்க. ஆனா தரித்திரத்தை போக்கினார்னு தடுமாறுறாங்க. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றதை நம்புறாங்க, 50% தான் நம்புறாங்க. பாவத்திலிருந்து விடுதலை ஆனவன வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய நீதியா இருக்கிறீர்கள். அப்ப அந்த தேவ நீதின்னு சொல்லும்போது நான் சம்பாதிக்கல, இலவசமா வந்தது. நல்ல செய்தி. எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நமக்கு நீதினா என்னன்னே தெரியாது. எத்தனை பேர் அது உண்மைன்னு சொல்றீங்க? எனக்கு தெரியாதுங்க, நீதினா என்னன்னே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாவம் தான். அப்படிதான் நம்ம ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. நீதினா நமக்கு தெரியாது. ஆனா என் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் மனுஷனா வந்தபோது அவருக்கு அப்படி ஆப்போசிட். அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமே. நீதியின் ஒட்டுமொத்த உருவமாக, பிதாவுடைய தற்சாயலாக, தற்சரூபமாக, தேவனுடைய மகிமையாக இந்த உலகத்திலே வந்தவர். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:21 பாவம் அறியாத அவர் உன்னை என்னையும் தேவனுடைய நீதியாக்கும்படி பாவமானார். இப்ப நல்ல செய்தி என்ன சொல்லுதுன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க யோசிக்கும் பொழுது எனக்கு என்ன நடந்தது, தேவனால் எனக்கு என்ன நடந்தது, சிலுவையிலே என்ன நடந்தது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த சிலுவையின் நேரத்தை குறித்து போதிக்கும் பொழுது சரியா கவனிக்கிறது இல்லை. என்ன நடந்ததுன்னு சொல்ற போது கவனிக்கணும். அவரை பார்த்து நிறைய பாடல்கள் எழுதினாங்க. ஐயோ உமக்கு இந்த கோர காட்சியா, இந்த காரியமா? இல்ல இல்ல, அங்க என்ன நடந்தது, ஏன் அவருக்கு இந்த நிலை, எதற்காக அவர் பாவமானார்? வேதம் சொல்லுகிறது, நாம் நீதியே அறியாத நாம் அவர் பாவமான உடனே தேவ நீதியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்த பிறகு இப்ப என்ன தெரியணும்னா, உள்ள எனக்கு நீதி இருக்கிறதுனால பழைய எண்ணங்கள் வரும் பொழுது நீங்க யோசிக்கிறத மாத்தி சொல்லணும். இனி நான் பாவி அல்ல, நான் தேவ நீதியாக இருக்கிறேன். பிசாசே, இனி இந்த எண்ணங்களை கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற
இப்படிப்பட்ட மேட்டுமையான பொல்லாத எண்ணங்கள் வரும்போது தகர்க்க 2 கொரிந்தியர் 10:5 சொல்றாரு, தேவ பலன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இப்போ கிறிஸ்டியானிட்டியில் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஒரு மகிமையான காரியத்தை கற்றுக் கொடுத்துட்டார். உலக ஜனங்களை போல அல்ல, ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்தாச்சு. இனி நீங்கள் பழையபடி யோசிக்காதபடி. ஒரு காரியத்தை செய்கிறோம்னா யோசிக்காமல் செய்யறதில்லை. பல தடவை நீங்கள் எண்ணத்தில் உங்களுக்கு வந்த பிறகு தான் தப்பு நடக்கும். பாவம் சும்மா வந்துடாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டவங்களா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அப்போ ஒரு ஆள் டக்குன்னு ஈஸியாக போய் பாவமே செய்ய முடியாது. முதல்ல எங்கே வருதுன்னா எண்ணத்தில். இப்படி வரும்பொழுது நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு தனியாக உட்காந்துட்டு அந்த படம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. படம் ஓட்டுவான் பிசாசு, மைண்டில் அப்படியே ஓடிட்டு இருப்பான். தப்பான எண்ணங்களை கொண்டு வரும்பொழுது உடனே சொல்லணும், பிசாசே, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை ஒருவர் எனக்காக செய்திருக்கிறார், பாவத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டு விட்டார், நான் தேவ நீதியாக இருக்கிறேன். ஆமென். குடும்பத்தில் பிரச்சனையா, கடன் தொல்லையா, நல்லா கவனிக்கணும். குறைவுகளா, வியாதிகளா, வியாதி அடிக்கடி உங்க குடும்பத்தில் வந்து தொந்தரவு செய்யும் பொழுது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? ஏன் தெரியலையே, நான் என்ன தப்பு பண்ணேன்? உடனே நான் மாலுங்க அதான் சொல்றேன், நான் என்ன இப்ப நீங்க நல்லது செய்யனாலும் நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லது செய்யறதுனாலயோ நீங்க கெட்டது செய்யறதுனால இல்லை. நல்லா கவனிங்க. உங்களை கொண்டு வந்த தேவன் சொல்றாரு, பிதாவாகிய தேவன், என்னுடைய குமாரன் நல்லவரா இருக்கனால தான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன். அவர் நல்லவர், அதனால தான் நம்ம நல்ல வாழ்க்கையை வாழறோம். நம்ம நல்லதா இருந்ததுனால அல்ல, நம்ம நல்லதா இருந்து ஒன்றும் வரல. அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் நல்லவராய் இருந்தபடினாலே, நம்மை குறித்த நல்ல எண்ணங்கள் இருந்தபடினாலே, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத அவர் செய்து முடித்தபடினாலே, நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து காட்டேன். இனிமேல் எப்படி எண்ணணும்? முதல் காரியம் சொன்ன, என்னை பலப்படுத்துற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுவோம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2வது காரியம் சொன்ன, தேவன் என் மேல் எந்தவித நிபந்தனை இல்லாதபடி என் மேல் அன்பு செலுத்துகிறார். அந்த எண்ணம் இருக்கணும்னு சொன்னேன். 3வது காரியம் நான் உங்களுக்கு சொன்னேன், பயத்தில் வாழ மாட்டேன். 4வது காரியம் போன வாரம் தொடங்கினேன், நேரம் இல்லை, விட்டுட்டோம். என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் trust God completely to get free from worries. கவலையிலிருந்து வரும்படி, வெளியே வரும்படி தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். உங்க நம்பிக்கையை கர்த்தர் மேல் வையுங்கள். எல்லாம் சொல்லுவோம், நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைப்பேன். கவலைப்படக்கூடாது. பக்கனாலப்பா சிரிச்சு சொல்லுங்க, கவலைப்படக்கூடாது. என்னன்னு தெரியல, ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க சிரிக்கிறதே கிடையாது. எப்போ பாரு ஒரு கவலை, ஏதாவது ஒரு கவலை இருக்கணும். அவங்க அப்படியே தனியாக உட்காந்துட்டு இப்படி உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. கேட்டால் என்ன பண்ணுறது பாஸ்டர், நிறைய கஷ்டம், எவ்வளோ பாடம் அனுபவிக்கிறேன். அந்த கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா சிரிப்பாங்க பாருங்க, பவன் ஒரே சிரிப்பு. கோயிலில் வந்துட்டாங்கன்னா இது ஏதோ தப்பான இடத்துக்கு வந்த மாதிரி, அந்தந்த யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அந்த சாவு வீட்டுக்குள்ளே நுழைவாங்க பாருங்க, அப்படியே அமைதியாக வந்து உட்காந்துன்னு. அந்த மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்கக்கூடாது. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு இடம் இருக்குன்னா சினிமா தியேட்டர் கிடையாது, கிளப் டான்ஸ் ஆடுற இடம் கிடையாது, 5 ஸ்டார் ஹோட்டல் கிடையாது, தேவனுடைய திருச்சபை. இங்கே விடுதலை உண்டு, இங்கே சுகம் உண்டு, வெற்றி வாழ்க்கை உண்டு. ஏழையாயிருக்கிற எந்த மனுஷனும் உயர்ந்து வர முடியும். மனுஷனால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டால் நான் சொல்லுகிறேன், உங்களை உயர்த்தி வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறபடினாலே ஒரு மாபெரும் நம்பிக்கையோட வரணும். பவுல் சொல்ல கவலையப்படாதீங்க. பகல் சொல்லுங்க, கவலையப்படாதீங்க. நான் சொல்ல கவலை ரொம்ப பொல்லாத, இட் வில் டார்மெண்ட் யூ. அப்படியே வாட்டி வதைக்கணும் உங்களை. கவலை தான் எல்லா வியாதிக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கே தான் தொடங்குது. ஒரு ஆள் வியாதி வர்றதுக்கு முன்னாடி முதல்ல கவலை தான் வரும். கவலை வந்த உடனே அடுத்தது எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம். நிறைய வியாதிகள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது, 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதே. பகல் ஆல்பா சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, அது என்ன பாஸ்டர் அப்படி சொல்லிடுறீங்க, உங்களுக்கு என்ன தெரிய போகுது, நாங்கள் படுற கவலை எங்களுக்கு தான் தெரியுது. இப்போ கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு எப்படி? பகலாம் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், கவலையே வராது. இல்லையா சொல்லுவோமே, இதெல்லாம் வேதத்தை தெரிந்து கொண்ட பிறகு நான் கவலைப்பட்டதே கிடையாது. எப்பவுமே நான் சிரித்து சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆமென். அதனால் நீங்கள் நினச்சிக்காதீங்க எல்லோரும் நிறையா ஃபுல்லாக நம்ப இருக்குதுன்னு. இல்லை, அப்படி கிடையாது. ஆனால் வந்துட்டு இருக்குது, அது என்னை தேடி வருது. நன்மைகளும் ஆசீர்வாதமும் ஏன் தேடி வருதுன்னா, என்னுடைய கண்கள் அப்படி பார்க்குது, வசனத்தை நான் அப்படி பார்க்குறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி கவலைப்படாமல் இருக்கிறது? சீக்ரெட்டை சொல்ல போகிறேன். எல்லாம் பகல் சொல்லுங்க, நல்லா கவனிங்க.
உலகத்தில் சொல்லி கொடுக்குறான் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கோட்டரை அடி சரியாக போயிடணுவான். அது உலகத்துக்கு சொல்லி கொடுக்குறது. கவலையாக இருக்கு, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். அவங்க என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, அப்படியாம்மா ராத்திரி தூங்க முடியலையா, சரி கவலைப்படக்கூடாதும்மா, கவலைப்படுறதுனால என்ன ஆகிட போகுது, குடும்பம் சரியாயிடுமா, உன் உடம்பு தான் கெட்டுடும். முடியலையே எங்கய்யா, சரி கவலைப்படாதம்மா, இந்த மாத்திரை இருக்குது பாரு, நைட் ஆனால் ஒன்று போட்டுக்கோ. அன்றைக்கி நைட்டு தூங்கிடுவாங்க தூக்க மாத்திரை. ஒரு 2 வாரம் ஆனவொடனே அந்த மாத்திரை வேலை செய்யாது. திரும்ப போவாங்க டாக்டர்கிட்ட, டாக்டர் நீங்கள் கொடுத்தீங்க 2 வாரம் பரவாயில்ல டாக்டர், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினேன், ஆனால் நைட்டில் 2 தடவை ஏன்ச்சா அப்புறம் தூக்கமே வரல. அப்படியா, சரி அங்கே ஒரு கவுன்சிலர் இருக்கிறாரு, அவர்கிட்ட அனுப்புகிறேன், ஆலோசனை அங்கே போங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. உடனே அவர் உட்காந்துக்குவார். எப்போவுமேமா கவலையே படக்கூடாது. இந்த வேத புத்தகத்தை விட்டால் உங்களுக்கு வேற வழியே இல்லை. இதில் தான் எல்லா பதிலும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, கவலைப்படாமல் இருக்குது, நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இரு, சரியாயிடும். நீ எப்பவுமே தப்பா பேசக்கூடாது, அது நடக்கட்டும். இல்லை அவங்க சொல்றாங்க, இல்லை என் பையன் ரொம்ப பிரச்சனையா இருக்கான், அவனை நினைச்சே கவலையா இருக்குது. நீ எதுவுமே, நான் இதை சொந்தமாக பேசுகிறேன் நினைக்காதீங்க, இதெல்லாம் வெப்சைட்டில் பார்த்தேன். ஒவ்வொரு குடும்பத்தில் யூரோப்லேருந்து இந்தியாவில் வரைக்கும் ஒவ்வொருத்தன் எப்படி கவலையை டீல் பண்ணுறாங்க, கவுன்சிலர்ஸ் எப்படி கவுன்சில் பண்ணுறாங்கன்னு நான் பார்த்தேன். யூரோப்பில் சொல்லி கொடுத்துருக்கான். ஐரோப்பா நாடுகளில் கவலைப்படாமல் இருக்க வழி. பிள்ளைகளால் கஷ்டமா, நீ எதையுமே பார்க்கக்கூடாது, நீ கண்டுக்கவே கூடாது. அங்கே கண்ணாடி உடைச்சாலும் சரி, பையன் என்ன பண்ணா சரி, நீ பாட்டு அமைதியாக உட்காந்துட்டே இரு. அப்போ பையன் லேட்டாக வந்தா கண்டுக்காத. அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை, அவன் பெரிய பையன் ஆயிட்டான், நீ ஏன் மண்டையை போட்டு உடைச்சிக்கிற? தட் இஸ் ஹிஸ் ப்ராப்ளம், லெட் ஹிம் ஹேண்டில் தட். அவன் வேற, நீ வேற, நீ செத்துருவ. அதனால நீ என்ன பண்ணு, அவன் எது வேணா பண்ணட்டும், ட்ரக்ஸ்லயாவது இருக்கட்டும், அவன் எதை வேணா பண்ணட்டும், ஒரு தடவை சொல்லிட்டியா விட்டுடு. நீ பாட்டு பேசாம ரிலாக்ஸ்டா டிவி ஆன் பண்ணி உன் மைண்டை சேஞ்ச் ஓவர் பண்ணி அங்க பார்த்துக்கோ. அப்ப கண்ணாடி உடைச்சா கண்டுக்காத, கதவு உடைச்சா கண்டுக்காத. ரொம்ப பிரச்சனையானா கால் 911. அமெரிக்காக்காரன் சொல்லி கொடுக்குறான், போலீஸை கூப்பிடு, பிடிச்சி போட்டுருவான் உள்ளன்னு. நம்ம ஊருக்காரங்க சொல்லி கொடுக்குறாங்க, கவலைப்படாமல் இருக்கணும்னா குடும்பம்னா அப்படிதாம்மா, நம்மெல்லாம் ஒன்றா கூடி வாழ்ந்த குடும்பம். இப்படி சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது தானே வந்திருக்குது. அதனால் என்ன பண்ணோம், அப்படியே அமைதியாக மனதுக்குள்ளேயே எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும் சொல்லிக்கிட்டே இரு, எல்லாம் சரியாயிடும். வேதம் சொல்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். வெளியிலையா சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நான் சேலஞ்சாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற நீங்கள் என்ன நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் தேவன் மீட்பர் உயிரோடு இருக்கு. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறு